42 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் இறந்துட்டார் கேரளாவில். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் வந்து நிறைய லைக்ஸ் வாங்கணும், வீடியோஸ் வியூஸ் போகணும், நல்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகும்போது ஒரு நபர் வந்து தன்னை பாலியல் சீண்டல் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணதுனால அவர் அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஒருத்தர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் நீ செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும், இல்லையா கத்திருக்கணும். கத்தி இருந்தனா அங்கே சுற்றி இருக்கிறவங்கள நியாயம் கேட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ எதுக்கு வீடியோ போட்ட? அப்போ நீ வீடியோ போகிறதுக்காகவே அவரை உரசுற மாதிரி நீ தான் கிட்ட போய் உரசி அவர் இன்னைக்கு சாகடிச்சிட்ட அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்து. அவர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணாரா இல்லையா அப்படின்றத விட, பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அவர் உயிர் போகிறதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம். ஏன் லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக ஒரு உயிரையே மாய்க்கிற அளவுக்கு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி. எப்போதுமே நம்ம வாழ்க்கையையும் நம்ம தொழிலையும் கவனமாக கொண்டு போகணும். யாருக்கு என்ன நடந்தால் என்ன, நமக்கு லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக கம்பி என்ற சூழ்நிலை தான் வரும். அந்த பொண்ணு பதிவிட்டு இருந்த காணொலியில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கையை உரசுற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நகருது, செஸ்ட்டை வந்து உரசுற மாதிரி இருக்குது. இது வந்து அவர் உரசினாரா, இல்லை பஸ்ஸு ஆடினதுனால இப்படி ஆட வேண்டிய சூழ்நிலை வந்து தெரியாமல் உரசினாரா, இல்லை இந்த பொண்ணு உரசுச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களிடையே இருக்குது. சமூக வலைத்தளம் என்பது எதுக்காகனே தெரியாமல் பல பேர் இங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க. மக்கள் வந்து சில நேரம் சோர்வாக இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. தான் கஷ்டத்தை சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு மொபைல் எடுத்து ஒரு காமெடியான வீடியோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்சு அந்த நேரத்தில் அந்த சோகத்தை மறந்து சிரிப்பாங்க. அதுக்காக தான் சமூக வலைத்தளம் சில பேர்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேரளா பொண்ணால் அந்த 42 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் இறந்தார் இல்லையா, அவரையே நம்பிட்டு இருந்த அந்த குடும்பம் என்ன துடிச்சிட்ருக்கோம். இனிமேல் அந்த குடும்பம் எப்படி வாழப்போகுது, இல்லை அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்ல போகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, சொல்லவும் முடியாது. ஆறுதல் சொல்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் நாமெல்லாம் எதுக்கு தெரியுமா? மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். தவறான வழிக்கு போகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது, அவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கும் நம்ம நடந்துக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட வாக்குறுதியாக இருக்கணும்.